இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு கிழங்கு மீன் குழம்பும் சாதமும் வடிக்க போகிறாங்க. சாதத்துக்கு அரிசியை களைஞ்சி அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போ உப்பு போட்டு நம்ம கிழங்கு மீனை கழுவி எடுத்துக்கலாம். உள்ளுக்கு இருக்க குடல் அப்புறமா மேலே இருக்க ஸ்லாம்பு எல்லாத்தையும் தோலை சீவி எடுத்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க. உப்பு போட்டு நல்லா உரசி கழுவி எடுத்துக்கோங்க. 5-6 மட்டும் கழுவணுங்க. கழுவுனா தான் அந்த கவுச்சி வாடை இருக்காது. இப்போ நல்லா கழுவியாச்சு. சாதமும் வெந்துருச்சுங்க. வடிச்சுக்கிடலாம். தேங்காய் ஒரு 4-5 ஸ்பூனு, சின்ன வெங்காயம், வரமிளகாத்தூள், வரமல்லித்தூள், ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகு எல்லாத்தையும் அரைச்சிட்டு தக்காளி பழம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி கடுகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தழை போட்டு தாளிசம் பண்ணியாச்சுங்க. இப்போ தேங்காய் விழுது நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. புளியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. கரைச்சி ஊற்றிட்டு இப்போ மீனையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணுங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ மீனை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே மீனை ஆட் பண்ணுங்கள். அப்படின்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் ஆட் பண்ணிடலாம். அட்டகாசமான கிழங்கு மீன் குழம்பு ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க மீன் குழம்பு கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.